Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கத்திரிக்காய் வறுவல். அதாவது நம்ம சின்ன கத்திரிக்காய் எடுக்கல. இதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய கத்திரிக்காய். அத வந்து என்னன்னா நம்ம ரவுண்டா கட் பண்ணிட்டு ஒரு 10 minutes வந்து உப்பு தண்ணியில போட்டு ஊற வச்சிரலாம். அதுக்கு அப்புறம் நல்லா வடிச்சிட்டு இது கூட வந்து அதாவது corn flour, மைதா மாவு, கடலை மாவு கொஞ்சமா மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி செய்ய போறோம். இது ரொம்ப ஈஸியாவும் செய்யலாம். அதாவது என்னன்னா சாப்பிறதுக்கு வந்து டேஸ்டா இருக்கும். இது கூட வந்து என்னன்னா தயிர் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வறுவலுக்கு நம்ம இந்த பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இது கூட என்னென்ன மசாலா ஆட் பண்ணலாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அதாவது சோள மாவு எடுத்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு. இது கூட நம்ம சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சமாக அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். இது கூட நம்ம பூண்டு வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கருப்பாகாமல் இருக்கும். அதே மாதிரி பூச்சி ஏதாவது இருந்தாலும் இந்த உப்பு தண்ணியில் போட்டோன்னா அதை வந்து செத்துடும். இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயை ரவுண்டாக தான் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டுக்கலாம். திக்னஸ் ரொம்ப வந்து தின்னாக போட வேண்டாம். இந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ நம்ம இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா உப்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, மைதா மாவு, பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தேவைப்படும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலர் பார்த்தாவே தெரிஞ்சிடும். காரத்துக்கு மிளகாத்தூள், கலருக்கு வந்து நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கலருக்காக. இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் பரட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியும் நம்ம நல்லா வடிச்சிட்டோம். இப்போ நம்ம அப்படியே பரட்டிக்கலாம். அதே மாதிரி 2 சைடும் தடவிக்கலாம். இது நம்ம அப்படியே போட்டு மிக்ஸும் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். இது அப்படியே ஒரு பிளேட்டில் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயில் மசாலா தடவி வச்சுட்டோம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 1/2 hour ஊறினா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது மசாலா உப்பு எல்லாமே கத்திரிக்காயில் இறங்கணும். நம்ம ஒரு 1/2 hour வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் மசாலா போட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். வந்து நிறைய ஆயில் ஊற்றினா அதாவது ஆயிலை ஃபுல்லாக ஆயில் வேஸ்ட் ஆகுங்கிறதுனால ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு விட்டாலே போதும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோம். இது சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வேக வைக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி. நான் செய்ய போகிறது கத்திரிக்காய் தொக்கு. அதாவது இது கத்திரிக்காய் தொக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லெண்ணெயில் கத்திரிக்காயை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இது வந்து 5 கத்திரிக்காய் இருந்தாலே போதும் தொக்கு செய்கிறதுக்கு. இதில் வந்து எந்த கத்திரிக்காய் இருந்தாலுமே ஓகே தான். அதாவது ஒயிட் அண்ட் வைலட் இருக்குது, அதுவும் எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் இதை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் 1 கரண்டி அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கணும். இது வந்து சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கத்திரிக்காயை வதக்கிக்கலாம்.
இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலர் மாதிரி வரட்டும். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றணும். இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது கூட நம்ம சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கணும். கத்திரிக்காய், அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள் இதனாலும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டோம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காவை நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காயை அரைச்சிட்டோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு இது கூட கருவேப்பிலை, வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் இது 4மே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து டோட்டலாக மாறிடும். அதனால் வரமிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணணும் இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு. இப்போது கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து தக்காளி வந்து பொடியாக நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய தக்காளி, ஒரே ஒரு தக்காளி இருந்தாலே போதும். இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இதை வந்து நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சக்கை வந்து போட வேண்டாம், இன்னும் கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் புளி தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணாதனால உங்களுக்கு கலர் வந்து கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 8 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்கணும். உப்பு பத்தல, இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா சுண்டணும். ஒரு 8 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். இடையில கிளறி விட்டுக்கோங்க. 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், இதுவே கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.